வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அது ரிலேட்டடான விஷயங்கள் தான். நம்ம வந்துட்டு இந்த தேர்வுக்கு அப்டேட்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 பாடங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துட்டு மற்ற பாடங்களுக்கு வராமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாகும். ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம ஒன்று விடாமல் பார்க்கலாம். முதல்ல தற்போதைய நிலைமையில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு அதிகாரப்பூர்வமாக சில பாடங்களுக்கு மட்டுமே முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ அந்த 5 சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். இது எக்ஸாம் எழுதினவங்களுக்கு, அந்த 5 சப்ஜெக்டில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அப்படின்னாலும், மற்ற பாடங்கள் அந்த 5 சப்ஜெக்டை தாண்டி மீதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ஒரு பதட்டத்தை தான் ஏற்படுத்தும். ஏன்னா மற்ற நபர்களுக்கு ஒன்றா தேர்வு எழுதுனவங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, நமக்கு இன்னும் வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணும். பட் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த சாதாரணமாகவே தெரிஞ்சுக்கிங்க, இது நார்மலான ஒரு நடைமுறை தான். இது எக்ஸ்ட்ராடினரியாக ஓகே இப்படி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ரிசல்ட் அப்படின்றது ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துட்டு ஒரு சிலது பெண்டிங் வைக்கிறது ஒரு இயல்பான ஒரு காரணம்தான். ஸோ அதை முதல்ல நீங்கள் மனசில் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது போக ஏன் இவ்வளோ காலதாமதம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு பல விஷயம் அப்படின்றது இருக்குது. முதல்ல ஆன்சர் ஷீட் மதிப்பீடு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம தயார் பண்ணணும். ஏன்னா அடுத்து ரிசல்ட் அப்படின்னா அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது தயார் பண்ணணும். அது ஒரு விஷயம். அடுத்து கேட்டகரி வைஸ் அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ ஒருத்தரும் இந்த ரேங்க்குள்ளே வந்திருக்காங்க, இவ்வளோ எடுத்திருக்காங்க, இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான அலுவலக வேலைகள் அப்படின்றது, நிர்வாக பணிகள் நிறைய இருக்குது அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு காரணம். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாடத்திற்கும் விண்ணப்பதாரர்கள் அப்படின்றது வேறுபட்டு தான் இருப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரே மாதிரி விண்ணப்பதாரர்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சப்ஜெக்டில் 50 பேரும், ஒரு சப்ஜெக்டில் 500 பேரும் போட்டி போடுவாங்க. இது சாதாரணமான ஒரு நடைமுறை தான். ஸோ அந்த ரீசன்னாலேயும் நமக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குன்றது தான் நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் நமக்கான சப்ஜெக்ட் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரமே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும் அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா, முதல் கட்ட ரிசல்ட் அப்படின்றது ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதில் மீதி இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பெண்டிங் வைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் என்ன இந்த எலெக்ஷனு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயத்தை யோசிச்சுருக்கலாம். பட் 5 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு இதில் ரிசல்ட்டை கொடுத்து அதை மீதி சப்ஜெக்ட்டுக்கு ரிசல்ட்டு கொடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடைமுறையில் இருந்ததே கிடையாது. ஏன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா அது எல்லா இதுக்குமே தான் ஃபில் பண்ணி தான் முடிப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதி சப்ஜெக்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் அதை இது பண்ணுறதோ கேன்சல் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு நடைமுறையும் கிடையாது. அதனால் ஏன்னா நிறைய பேர் இதை மனசில் வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டுலாம் இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வருதா, இல்லை அது வராமல் அப்படியே இருக்கா, இதனால் ஏதாவது டிலே ஆகுமா, ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா இதை கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்கள் இடமே இல்லாமல் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு ரிசல்ட் அப்படின்றது கூடிய விரைவிலேயே போட்டுருவாங்க, எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது போடுறாங்க, ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற தகவல்களை முக்கியமாக தெரிஞ்சுக்கிங்க. 90% 99.5% நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றது தான் பார்க்கணும். ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுவாங்க, இல்லை யூடியூப்பில் சொல்லுவாங்க நம்ம அங்கே பார்த்துக்குவோம் இங்கே பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அஃபிஷியலாக உங்களுக்கு ஒரு இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெப்சைட் மட்டும்தான்.
ஸோ வெப்சைட்டில் வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியான தகவலாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெப்சைட் அப்படிங்கிறது டெய்லியுமே பார்க்கணும். அடுத்து வந்துட்டு உங்களோட ஹால் டிக்கெட் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்க. எக்ஸாம்ஸ் எழுதிருக்கேன் அதனுடைய ஹால் டிக்கெட்டும் தேவை அப்படின்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அதெல்லாம் எடுத்து பத்திரமா வைங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்து ஓகே எக்ஸாம் எழுதிட்டோம் ரிசல்ட்டு வந்துடுது அப்படின்னாலும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். அதே போல் மிக 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 முக்கியமான விஷயம், நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே கம்பல்சரி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். ஏன்னா ஒரு சிலர் வந்து அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்த சர்டிஃபிகேட் இல்லாமல் வேறு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க. அது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் அந்த சர்டிஃபிகேட்டோட ஒரு நம்பரே போட்டிருப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேட் நம்பரை போட்டுட்டு நீங்கள் மற்ற சர்டிஃபிகேட்டை வேறு ஏதாவது மாற்றி எடுத்துகிட்டு வந்து மாற்றி கொடுக்குறது, அந்த மாதிரி நம்பர்கள் தவறுகளாக போட்டிருந்தாலும் அதுவும் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து கவனமாக எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரிசல்ட் வெளியாகுது அப்படின்னாலே அதுக்கு அடுத்தது வந்துட்டு அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்றது என்னெல்லாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் மெயின். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட். ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஒரு சில ஏதாவது தவறுகள் நடந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே ப்ராப்பராக இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் ரிஜெக்ட் ஆகிறவங்களுக்கு அதுதான் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் யாராவது ஒரு நபர் தவறுதலான தகவல்களோ இல்லை தவறுதலான சர்டிஃபிகேட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்துருந்துருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடியவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வருது. அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த தேர்வில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ எடுத்த உடனே ரிசல்ட் அப்படின்னா ரிசல்ட் வந்த உடனே நமக்கு எல்லாருக்கும் வேலை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடித்து தான் நீங்கள் வந்துட்டு ஃபைனலாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயிட் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். ஸோ சீக்கிரமாகவே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முடிவுகள் வெளியாகும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ச்சியாக வீடியோக்கள் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.